அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துற மாதிரி ஒரு சிலை வடிவமைத்ததுனாலையும் அதை திறக்க முன்பட்டதுனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பெரிய கலவரமே வெடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்துக்கு மத்தியில் கூறப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்காந்துருந்தா பக்கத்தில் எங்களோட தலைவர்லாம் இருக்காங்க, அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்காந்தா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இது பேச்சுவார்த்தை மூலியமாக போய் கலவரமாக பார்த்தீங்கன்னா மூண்டு விட்டது. இது பார்த்தீங்கன்னா தற்போது 10ஆம் தேதி இந்த பிரச்சனை உருவாகி இருக்குதுங்க. அதாவது ஜூலை 10ஆம் தேதி. அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கெங்கவெளி அப்படின்ற பகுதியில் ஓதியத்தூர் என்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, சிலையே வைக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஆனால் முன்னாள் தலைவர்கள், அதாவது நம்ம நாட்டிற்காக செய்த முன்னாள் தலைவர்களின் சின்னங்கள் அடையாளமா இருக்க வேண்டும், அவரை பார்க்கும் போதாவது அந்த உணர்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலை கலாச்சாரம் அரசியலாக்கப்பட்டது. அதுதான் பிரச்சனையே. ஒன்றும் இல்லை, இங்கே கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் உட்கார்ந்து இருப்பது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனை என்றால், இவர்கள் ஒரு சிலையை கால் மேல் கால் போட்டு உட்காருவது போல அவர்கள் தலைவரை வடிவமைத்துக் கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும் சொல்றாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே இங்க நடப்பது பார்த்தீங்கன்னா அவரவர்கள் விருப்பத்திற்கு அவர்கள் தலைவர்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள், அதை உருவாக்குகிறார்கள். அப்படிங்கும் போது இங்க பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அவர்கள் கருத்துக்களையும் அவர்கள் உணர்வுகளையும் நம்ம பகிர்ந்துட்டு வரோம். அதன்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற விஷயங்கள் அம்பேத்கருக்கும் தெரியாது, இங்க இருக்கிற அந்த தலைவரும் என்ன அம்பேத்கர் அவமதிக்கிறார் அப்படின்றதும் தெரியாது. ஆனா அங்க ஜாதி ரீதியா அங்க சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதைத்தான் நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க. இந்த ஜாதி மதத்தை இன்னும் ஒழிக்க முடியலையே அப்படின்றது பெரும் வருத்தமா இருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா எப்படா கால் மேல் காலை போட்டு என் தலைவர் பக்கத்துல நீ உட்காடுறீங்க அப்படின்றத விட இவங்க பார்க்கும் போதெல்லாம், அதாவது இவன் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்கலாமா, அது இன்னொரு காரணம் சொல்றாங்களா, வட மாநிலத்தை சேர்ந்தவரை நீங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறீ அப்படின்ற காரணத்தை சொல்றாங்களாம். வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கு அனைவருக்குமாக போராடியவர் தானே அம்பேத்கர்னு சொல்லிட்டு ஒரு தரப்பின்னு சொல்றாங்க. இப்படி மாறி மாறி சொல்லிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பூதகாரமாகி அங்க இந்த பிரச்சனை ஜூலை 10ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ உருவானுச்சு அப்படின்னா அது கிடையாதுங்க. இந்த சிலை வடிவமைக்கப்பட்டதே 2021ஆம் ஆண்டு. ஆனால் பிரச்சனை இப்போ உருவாகி இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழக அரசு எப்படியாவது இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும், இந்த சிலையை திறந்து விடலாம் அப்படின்ற உணர்வோடு பார்த்தீங்கன்னா செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ இந்த சிலை வடிவமைக்கப்படலை அப்படின்னா 2021 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சிலையாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருப்பது போல அம்பேத்கர் சிலையை வடிவமைச்சிட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கிற என்ன பண்ணாருன்னா போய் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்துட்டாரு. கேஸ் பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, நீங்க சுமூகமாக பேசி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆனால் சுமூகமாக முடிகிற மாதிரி தெரியல. அப்பயே பெரிய பிரச்சனை உருவாகிறது, கலவரம் உருவாகிறது. அப்போ இந்த சிலையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தகரத்தை போட்டு மூடிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக தகரத்தை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது. சிலை எந்த சேதாரமும் ஆகவில்லை, யாரும் சேதப்படுத்தவும் இல்லை. சரி, மறைச்சிட்டாங்க. இவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க, இவங்க அவங்க வேலையை பார்த்தாங்கன்னு வச்சுங்க. ஆனால் ஜூலை 10ஆம் தேதி போய் இந்த சிலை திறப்பதற்கு இந்த தகரத்தெல்லாம் உடைச்சிருக்காங்க. உடைச்சிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அந்த சிலையை திறந்து வைப்பதற்கு முற்படும் பொழுது திரும்பவும் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு. 11ஆம் தேதி ஜூலை 11ஆம் தேதி போய் இரு தரப்பினரும் கூப்பிட்டு போலீஸார் பேசியிருக்காங்க. ஆனால் இரு தரப்பினருமே இதற்கு பார்த்தீங்கன்னா உடன்படுற மாதிரி தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இரு தரப்பினரும் கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது 50க்கும் மேற்பட்டவர்களை கைதும் செய்திருக்கிறது காவல்துறை. பிரச்சனை வருதுன்னா கைது செஞ்சு ஆகணும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஓதியத்தூர் அந்த கிராமத்தில் 250 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காவலர்கள் பணிகளை சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த நேரத்தில் காவலர்களுக்கு நன்றியை சொல்லி நினைச்சுல. ஆனால் மக்கள் என்று திருந்த போகிறார்கள். என்னென்றால், அதாவது இங்கே சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை, எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். சிலை வச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் கால் மேல் கால் போட்டு உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சிலை அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு இங்கே ஜாதி வெறியும் மத வெறியும் இருக்கிறதுன்றதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. திறந்தவே மாட்டீங்களாப்பா அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டினாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னொரு பிரச்சனை, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, நீ எப்பறம் என்ன தப்பாக சொல்லலாம், எப்படி என்ன ஜாதி ரீதியாக சொல்லலாம், மத ரீதியாக எப்படி என்னை நீ அச்சுறுத்தலாம், தூண்டுதலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால்
இதை பற்றி இந்த அரசியல்வாதிகளும் சரி யாருமே சரி கவலைப்படுற மாதிரியே தெரியலங்க. அதுதான் முக்கியமாக ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்கே அரசியல் பண்ணுறவங்களே ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அரசியல் பண்ணிட்டு தான் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போகிறது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு வச்சுங்களேன். இந்த சம்பவம் குறித்து கடந்த 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருதுங்க. இந்த சம்பவங்கள் குறித்து இன்னொரு செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பப்பட்டு வருகிறது. அது உண்மையும் கூட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் சிலை வச்சது தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நியூ டெல்லியில் அம்பேத்கர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 80 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 80 அடிக்கு மேலே உள்ள சிலையே வடிவமைச்சிருக்காங்க. இதே வந்து பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு போய் பார்த்திங்கன்னா அங்கே ஆசீர்வாதம் பெற்று வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் தான் இங்கே ஜாதி வரி பிடித்து அம்பேத்கர் சிலைக்கு மட்டும் இல்லை ஜாதி வரியால் பிரச்சனையை உண்டு பண்ணுறாள் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 220 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சிலை அமைக்கப்பட்டிருக்குன்றாங்க. அப்புறம் 150 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெலுங்கானாவில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. லக்னோவில் ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு சிலைங்க. அது கிட்டத்தட்ட 180 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையும் சிலைகள் பார்த்திங்கன்னா பெரிய சிலை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஊர்கள்லையுமே சின்ன சின்ன சிலை அமைக்கப்பட்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நியூ டெல்லியில் கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே பிரதமரே ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அதை அடிக்கடி போய் அந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிவித்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள்? அப்போது இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் ஊடகங்கள் வாயிலாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் உண்மை கூட. ஆனால் இந்த கலவரத்தில் போலீஸ்கார் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா பலத்த அடி வந்துருக்குதுங்க. மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க, கையெல்லாம் உடஞ்சி போயிருக்குது. இதில் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த காவலர்கள். நல்லா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம காவலர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காவலர்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த 2 தரப்பினரும் எந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினருக்கு ரஞ்சித் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ், அதாவது வன்கொடுமை சட்டத்தின் கீழே இந்த காவலர்கள்லாம் கைது செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு சம்மந்தப்பட்டவர்களே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த விதத்தில் நியாயமோ அந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த தரப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கால் மேல் காலை போட்டு உட்கார மாதிரி சிலையை வடிவமைப்பீங்க, எங்கள் மேலே வன்கொடுமை சட்டத்தில் நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வீங்களா, பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் வன்கொடுமை சட்டத்தில் நீங்கள் வந்து கைது செய்தாலுமே இந்த பக்கம் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து அவர்கள் குரல் கொடுத்தாலுமே இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலைக்காக அப்படி இருக்கும் பொழுது அனைத்து சிலைகளையும் தூக்கிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் இங்கே கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள், எடுத்து பார்த்துக்கலாம். ஒட்டுமொத்த சிலை, நான் வந்து இப்போ அம்பேத்கர் சிலையும் மற்ற சிலையை மட்டும் சொல்லலை, உடனே நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. ஒட்டுமொத்த சிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஊரில் பிரச்சனை வர இடத்துல சொல்கிறேங்க. ஒட்டுமொத்த சிலைன்னா இப்போ எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது. அது வந்து காலம் மாறி போச்சு, நகர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன். ஏனென்றால் சிலையை வைத்து தான் இங்கே அரசியல் நடத்துகிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பிரச்சனை வரும் பொழுது அங்கே ஏன் சிலை இருக்க வேண்டும்? அதாவது அம்பேத்கர் சிலை மற்ற சிலையும் சரி எதற்கு இருக்க வேண்டும் அப்படின்றதான் ஒரு கேள்வி. இதை தயவு செய்து மக்கள் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் பார்த்தால் நன்றாக இருக்கும். ஆனால் பார்ப்பாங்கன்றீங்க, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நிறுவனங்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.